கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த பெண்களின் நிகழ்ச்சியில் நம்முடைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே மனித ரூபமாக வந்து 33 வருடங்கள் வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வானத்திற்கு ஏறி சென்றார். இந்த தேவன் திரும்ப வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார். ஆனால் சொல்லி 2000 வருடங்களுக்கு மேலாகியும் இன்றும் வரவில்லை என்று நாம் பலர் நினைக்கலாம், சந்தேகப்படலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், அவர் தாமதம் பண்ணார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை. அவர் நிச்சயமாகவே வருவார். ஆனால் இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு பாடுகள் ஜனங்களுக்கு, அதிலும் கிறிஸ்தவர்களுக்கு, அதிலும் பெண்களுக்கு அநேக பாடுகளை இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வருகை குறித்து நமக்கு சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறதா அல்லது நமக்கு விருப்பம் இருக்கிறதா, நாம் சிந்திக்கிறோமா என்பதை நாம் சற்று அலசி ஆராய வேண்டிய சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் 100க்கு 100 உண்மைகள். இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதும் உண்மை. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம், அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்ட நாம், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக இன்றிமையாயிருக்கிறது. பெண்களாகிய நாம் நினைக்கலாம், இந்த உலகத்தின் காரியங்களையே நம்மால் பார்க்க முடியவில்லை, எப்படி இயேசு கிறிஸ்துவின் வருகை என்று பரம காரியங்களை குறித்து பார்ப்பது அல்லது பிரயாசப்படுவது என்று நாம் நினைக்கிறோமா? ஆனால் இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாக பெண்களாகிய நம்மோடு தேவன் சொல்ல விரும்புவது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்மை சுற்றி உள்ளவர்களை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நான் அதற்காக விழித்திருக்க வேண்டும் என்பதையே தேவன் நம்மளை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். முந்தின வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. பொறுமை தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதற்கு நமக்கு உதவி செய்கிற முக்கியமான ஒரு கருவி. எந்த சூழ்நிலையிலும் நாம் பொறுமையை இழந்து போகக்கூடாது. பெண்களாகிய நாம் பல விதமான நெருக்கங்களின் வழியாக கடந்து போகும் பொழுது பொறுமையை இழந்து விடுகிறோம். தேவனையே சந்தேகிக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாரா, அவரால் முடியுமா என்றெல்லாம் நாம் சந்தேகிக்கலாம். இயேசு கிறிஸ்து வருவாரா என்று கூட நாம் சந்தேகிக்கலாம். நான் நிச்சயமாகவே தேவன் சொல்லுகிறார், அவர் நிச்சயமாகவே வருவார், அவர் தாமதம் பண்ணார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு வருவார் என்று சொல்லியும் இன்னும் வரவில்லையே, அப்படியானால் அவர் வருவது சந்தேகம்தானோ என்று சொல்லி விசுவாசத்தை விட்டு வழுகி போகிற எத்தனையோ ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் அழைக்கப்பட்டது தேவனுடைய நித்திய சந்தோஷத்தை சுதந்திரிப்பதற்கு. இம்மையில் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மட்டுமல்ல, பரம ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இம்மையின் ஆசீர்வாதங்களை காட்டிலும் பரம ஆசீர்வாதம் தான் மிக மிக முக்கியமானது. அதிலும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக இன்றிமையானதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. 39ஆம் வசனம் சொல்லுகிறது, நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை என்று விசுவாசத்தை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியங்களை பின்பற்றுகிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களாகிய நாம் கெட்டுப்போக பின்வாங்க கூடாது. அப்படிப்பட்டவர்களாயிராமல்
ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னும் நாம் விசுவாசத்திலே வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார். இந்த உலகத்திலே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அவைகளைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இந்த உலகத்திலே வருவார். மறுபடியும் ராஜாதி ராஜாவாகவே அவர் வருவார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடாமல் நாம் இன்னும் விசுவாசத்திலே வளருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, நம்முடைய தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. சூழ்நிலைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்றாலே அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள், உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் உண்மை. இந்த காலகட்டத்தில் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தைரியத்தை இன்னும் நாம் அதிகமாக்கி கொண்டு கர்த்தர்க்கென்று வைராக்கியமான சாட்சிகளாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 1 பேதுரு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்க சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னது? நித்திய கன மகிமையை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. ஹல்லேலூயா. இதை என்றைக்காவது நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? அல்லது நாம் இந்த உலகத்தில் உள்ள டினாமினேஷன்ஸ், உலகத்தில் உள்ள ரிச்சுவல்ஸ், பாரம்பரியங்கள், உலகத்தில் நடக்கிற மத கோட்பாடுகள், போதகர்கள், அவர்களையெல்லாம் பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போய் அல்லது தளர்ந்து போய் காணப்படுகிறோமா? அல்லது இன்னும் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோமா? தேவன் சொல்லுகிறார், தேவன் நம்மை அழைத்தது அவருடைய நித்திய கன மகிமையை சுதந்திரிப்பதற்கு. அதற்கு ஈடாக எதுவுமே இல்லை. சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திலே பாடுகள் கொஞ்ச காலம், தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, இந்த உலகத்தின் பாடுகளே நமக்கு மிகவும் கடினமாக காணப்படலாம். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் என்ற திட்டமும் தெளிவுமான ஒரு புரிந்து கொள்ளுதல் பெண்களாகிய நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அது நித்திய கன மகிமையாக அல்லது நித்தியமான ஒரு கடினமாக அல்ல, அது நித்திய கன மகிமைக்கு நம்மை வழி நடத்துகிற படிகளாகவே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த தேவன் நித்திய கன மகிமைக்கு தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை என்ன செய்வாராம்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நம்மளை காணப்படக்கூடாத காரியங்களை எல்லாம் சீர்படுத்துவார், பலப்படுத்தவும் செய்வார். ஹல்லேலூயா. நிலைநிறுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்குமே பாடுகள் தான் என்று நினைத்து கலங்குகிறீர்களா? நம்மை படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து அறிவார் நாம் செல்லுகிற பாதை எது என்பது. அவர் ஒருபோதும் நம்மை தனியாக அனுமதிக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கே நீங்கள் சென்று கொண்டிருக்கிற பாதைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அறிவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் உங்களுக்காகத்தான் அவர் உங்கள் ஜீவனையே தந்திருக்கிறார். இந்த பாடுகள் உங்களுக்கு கடினம் என்று அவருக்கு தெரியும், ஆனால் அவருக்கு அது கடினம் அல்ல. இந்த பாடுகளை நீங்கள் ஜெயிக்கும்படியாக தேவன் உங்களை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். இதிலிருந்து ஒரு வெற்றியை தருவார். இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்றால் 5 வருடங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்து படித்து பயிற்சி எடுத்தால்தான் ஒரு மருத்துவராக ஆக முடியும். அப்படிதான் உலகத்தின் காரியங்களே இருக்கும் பொழுது அழியாத நித்திய கன மகிமையை சுதந்திரிக்க போகிற நாம் பாடுபட வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அவை நம்மை சீர்படுத்துகிறதா ஆக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை, பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவை பாடுகளின் வழியாக சென்றார். நாம் பாவிகளாகிய நாம் பாடுகளின் வழியாக சென்று நித்திய கன மகிமையை சுதந்திரித்துக் கொள்வது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பாடுகள் வரும் பொழுது, பாடுகளின் வழியாக செல்லும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. பாடுகளின் வழியாக சென்ற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு ஜெயத்தை தருவார், நம்மை பலப்படுத்துவார்.
அவருக்கென்று நிலைநிறுத்துவார். கர்த்தர் தம்மை இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று சொன்னது போல இந்த உலகத்தில் எங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபம் என்று எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே நாங்களும் எங்கள் விசுவாசத்தையும் தைரியத்தையும் விட்டுவிடாதபடிக்கு இன்னும் கர்த்தருடைய வருகை கண்டு இன்னும் அதிகமான ஆவலோடு காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய, எங்களையும் எங்களுக்குரிய எல்லாவரையும் சுற்றியுள்ளவர்களையும் குடும்பத்தினரையும் ஆயத்தப்படுத்த, கர்த்தர்கண்டு நம்முடைய வருகை கண்டு ஆயத்தப்படுத்த தேவன் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.